பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சோர்ந்து போகாதே. நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போகிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சோர்வை கொண்டு வருகிறது. ஒரு சில நேரத்தில் அது தோல்விகளாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில நேரத்தில் பலவீனங்களாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில நேரத்தில் மற்றவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம். அநேக காரணங்கள் நம்முடைய சோர்வுக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோர்வுக்கு என்ன ஒரு காரணம் என்னவென்றால், நம்முடைய துவக்கம் சரியில்லாமல் இருப்பதனால். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை துவங்கின சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது அது ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது நாம் படிப்பதற்காக நாம் சேர்ந்த ஒரு பள்ளியோ கல்லூரியோ அந்த சூழ்நிலை நமக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய திருமண வாழ்க்கையினுடைய ஆரம்ப நாட்கள் சரியாக இல்லாததாக காணப்படலாம், அல்லது நாம் ஒரு வேலையில் சேர்ந்திருப்போம், அந்த வேலையில் நமக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் காணப்படலாம். இந்த காரியங்களை நான் பார்க்கும்போது நம்முடைய துவக்கங்கள் அநேக நேரங்களில் சரியாக இல்லாததை போல் நாம் காணப்படலாம். நம்ம எல்லாருமே வித்தியாசமான முறைகளில் நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறோம். ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு சூழலில், அதாவது குடும்ப சூழலில் துவங்குகிறார்கள். தங்களுடைய வேலைகளை நல்ல ஒரு சூழலில் துவங்குகிறார்கள். ஆனால் அநேகர் அப்படி அல்ல. நல்ல ஒரு சூழ்நிலை அநேகருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய முடிவு நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உந்தி தள்ளுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு நல்ல சூழ்நிலை இல்லை என்று சொல்லி அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள், முயற்சி எடுக்காமல் இருந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் நம்மை உந்தி தள்ளுகிறது. எந்த சூழ்நிலையில நம்ம ஆரம்பித்தோம் என்பது கேள்வி அல்ல, எப்படி நம்முடைய வாழ்க்கையை முடிக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு சில உதாரணங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நல்ல சூழ்நிலையில ஆரம்பிக்காத ஒரு சிலர் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை முடித்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு சிறந்த தலைவன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அது மோசையை சொல்லலாம். மோசையுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய ஆரம்பம் நல்ல ஒரு சூழலில் ஏற்படவில்லை. மோசையுடைய பிறப்பு எப்படி இருந்தது, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்தார் என்று நாம் பார்க்கும்போது, பார்வோன் எகிப்து தேசத்தில் பிறக்கக்கூடிய எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் நல்ல செழித்து வளருவதற்கு ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாததாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மோசே பிறக்கிறார். அப்ப இந்த குழந்தை நன்றாக வளர்ந்து பெரியவனாகி நல்ல ஒரு தலைவனாக மாறுவதற்கு எந்த ஒரு சூழலுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மோசே பிறக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம படிக்கும்போது ஆண்டவர் மோசையை சந்தித்து ஊழியத்திற்கு அழைக்கிறார். இப்போ உடனே மோசே முதல்ல போக மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு சரி நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பார்வோனிடத்துல மோசே போய் ஆண்டவர் சொன்ன காரியங்களை சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்களை போக விடு என்று மோசே சொல்லுகிறார். ஆனால் நடந்த காரியம் என்னன்னா, அது பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கி விட்டது. பார்வோன் சொல்லுகிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஜனங்களை விட மாட்டேன் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு பார்வோன் கொடுத்த வேலைகளை அதிகமாக்கி விடுகிறார். அது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தி விடுகிறது. அப்போ ஜனங்களெல்லாம் வந்து கேட்குறாங்க, மோசே நீங்க வந்து பேசினதுனால தான் எங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது கடினமாக மாறிவிட்டது. இப்போ மோசைக்கு என்ன பண்ணனே தெரியவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தானே நான் போய் பார்வோனுக்கு முன்னால போய் பேசினேன். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை இவ்வளவு கடினமாக மாறிவிட்டதே. இதை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன,
என்னை ஏன் அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே என்று மோசே கேட்கிறார். அப்போ மோசேயுடைய இந்த முதல் ஊழிய காரியங்கள் தோல்வியில முடிகிறதை போல் காணப்படுகிறது. ஒரு விதத்தில் சொன்னா மோசே தான் தோற்று போனதாக அவர் எண்ணுகிறார். அப்போ இந்த ரெண்டு சம்பவங்களை நீங்க வைத்து பார்க்கும்போது மோசேயுடைய பிறப்பு, மோசேயுடைய ஆரம்ப ஊழியம், இந்த ரெண்டுமே இப்படிதான் இருந்ததுன்னா சரியானதாக காணப்படவில்லை. இந்த ரெண்டையும் நம்ம வைத்து பார்க்கும்போது மோசே ஒரு சிறந்த தலைவனாக உருவாவதற்கு எந்த சாத்தியமுமே இல்லை என்றுதான் நம்மால சொல்ல முடியும். ஆனால் தொடர்ந்து நம்ம வேதத்தை படிக்கும்போது மோசேயுடைய பின்பகுதி எப்படி இருந்தது என்று நம்மால் சொல்ல முடியும். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனுடைய பின்பகுதி 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? எகிப்திலிருந்து புறப்பட்டு போனவர்கள் 6 லட்சம் புருஷர்கள். இவர்கள் எல்லாம் நடத்தினது யாரு? மோசே. மோசேயின் தலைமையில இந்த 6 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பாருங்க, அவங்களுடைய ஆரம்பம் சரியில்லாததாக காணப்பட்டது. ஆனா எப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி மோசே செல்லுகிறார் என்று பாருங்கள். அதே நேரத்தில் மோசேயுடைய ஊழியத்தின் ஆரம்பமும் சரியில்லாததாக ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். ஆனா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகம புஸ்தகத்தில், அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். நான் முதலில் பார்க்கும்போது மோசே எப்படி காணப்பட்டார்? மோசே போய் பார்வோனிடத்துல பேசின உடனே இருந்த சூழ்நிலைகள் கூட மோசமாக மாறிவிட்டது. ஆனா கடைசியில பார்க்கும்போது எல்லாருடைய பார்வையிலும் மோசே மிகவும் பெரியவனானான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுடைய பின்னணி, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு துவக்கம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீங்க நினைக்கலாம். அதனுடைய ஊழியம், உங்களுடைய வேலை, இதனுடைய ஆரம்ப நாட்களை நீங்கள் பார்க்கும்போதும் நல்ல ஒரு ஆரம்பம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சரியில்லாத அல்லது குறைவான ஆரம்பமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நல்ல ஒரு முடிவுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். என்ன ஒரு உதாரணத்தை கூட இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது முதல் 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்த நாட்களில் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கைகளில் அநேக விதமான குறைகள் காணப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட நல்ல ஒரு தரம் வாய்ந்த ஒரு பிரசங்கியார், ஊழியக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு எல்லாமே புரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவை போன்ற ஒரு சிறந்த பிரசங்கியை இந்த உலகம் கண்டதுண்டா? கண்டதில்லை. இயேசுவை போல சத்தியத்தை போதித்த ஒரு நபரை இந்த உலகம் பார்த்ததுண்டா? பார்த்ததில்லை. அப்படி இயேசுவிடம் நேரடியாக சத்தியத்தை கற்றுக்கொண்ட சீஷர்கள் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. புரிதலில் அவர்களுக்கு குறைவு இருந்தது. அநேக நேரத்தில் அவங்களுக்குள்ளாக பேசிக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்மில் யார் பெரியவர்? இப்படி அவங்க சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஊழியம் என்று பார்க்கும்போதும் கூட இவர்களால் ஒரு சூழ்நிலையில அந்த பிசாசை துரத்துவதற்கு கடினப்பட்டார்கள். அப்போ இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவே, எங்களால் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அதிகமான கேள்விகள் அவர்களுக்கு இருந்தது, டவுட் இருந்தது. அது மாத்திரமல்ல, பயங்கள் அவர்களுக்கு இருந்தது. ஒருமுறை இயேசுவோடு கூட அவர்கள் படகுல செல்லும் போது காற்றையும் கடலையும் பார்த்து அவர்கள் பயந்து விட்டார்கள். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது இயேசு கெத்செமனேல ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களால் 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியவில்லையா என்று. அப்போ சீஷர்களுடைய துவக்கத்தை நாம் பார்க்கும்போதும் கூட அநேக குறைவுகள் இருந்தது. ஆனால் சீஷர்களுடைய கடைசி நாட்களை நாம் பார்க்கும்போது மிக வல்லமையான ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இவங்களை பார்க்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்போ சீஷர்களுடைய அல்லது அப்போஸ்தலர்களுடைய துவக்கம் அற்பமாக காணப்பட்டது. ஆனால் முடிவு மிக மிக சம்பூர்ணமாக காணப்பட்டது.
இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அப்போஸ்தலர்களைப் போல ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட மிக குறைவுகள் காணப்படலாம். ஐயோ, நான் நேத்திக்கு செஞ்ச பாவத்தை திரும்பவுமா நான் செஞ்சிட்டு இருக்கேனே, என்னால் இதுல இருந்து வெளியில வரவே முடியலையே, அல்லது என்னால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியலையே, கொஞ்ச நேரம் கூட என்னால் ஜெபிக்க முடியலையே, அல்லது என்னால் வேதத்தை படித்தா என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லையே, அல்லது என்னுடைய சூழ்நிலைகளுக்கு இயேசுவை விசுவாசிக்க முடியலையே, அடிக்கடி பயப்படுகிறேனே, தயங்குகிறேனே, இந்த மாதிரி நீங்கள் உங்களை யோசிக்கலாம். என்னால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியுமா, அல்லது நான் வேலை பார்க்கிற இடத்துல, அல்லது என்னுடைய ஊழியத்தில், உறவில், திருமணத்தில், அல்லது பிள்ளைகளை வளர்க்கிறதுல என்னுடைய ஆரம்பம் இப்படி இருக்குதே, என்னால் ஒரு சிறந்த இடத்துல முடிக்க முடியுமா அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த மோசையுடைய வாழ்க்கையும் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு துவக்கம் கண்டிப்பாக கிடைக்கவில்லை, ஆனால் முடிவு மிக மகிமையுள்ளதாக காணப்பட்டது. அதனால நாமும் கூட விசுவாசிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய துவக்கம் ஒருவேளை அற்பமானதாக இருந்தாலும் உங்களை நான் சார்ந்து கொள்ளும்போது என்னுடைய முடிவை உங்களால் மகிமையாக வைக்க முடியும். அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பின்னணி எங்களுக்கு இருந்தது, எங்களுடைய பிறப்பு சார்ந்த காரியங்கள் எப்படி இருந்தது, எங்களுடைய சிறு பருவம், வாலிப பருவம், அல்லது நாங்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக போன நாட்கள், நாங்கள் வேலைக்குள்ளாக போன நாட்கள், ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள், இந்த நாட்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது என்று நாங்கள் யோசித்து பார்க்கிறோம் தகப்பனே. ஒருவேளை அதில் அநேக குறைவுகள் இருந்தாலும் உம்மை சார்ந்து வாழும்போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எங்களுடைய முடிவை சம்பூர்ணமாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய முடிவு நிச்சயமாக மகிமையாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணக்கூடியவன் யார்? அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணக்கூடாது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தாலும் அதை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.